திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகையால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஹெஸ்புல்லா ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் மிடில் ஈஸ்ட் முழுக்கவும் உச்சகட்ட பதறத்தில் கொண்டு போய் வச்சிருக்கு. மீண்டும் மீண்டுமான்ற மாதிரி திரும்ப ஒரு அட்டாக் வேற பண்ணி வச்சிருக்காங்க இஸ்ரேல் மேலே. இதை பற்றி தான் முழுக்க பேச போகிறோம். ஈரான் இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஹெஸ்புல்லா அடித்த அந்த ஒரு அடி இருக்குல்ல, அது இஸ்ரேலை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுருச்சு, கதிகலங்க வச்சிருச்சு. சில உண்மைகளை இஸ்ரேல் மறைக்குது, அவங்க ஓப்பனாக சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா 320க்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸை வச்சு ஹெஸ்புல்லா அடிச்சிருக்காங்கன்னா சேதம் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் இஸ்ரேல் இப்போ இருக்க மௌனம் காத்துக்கிட்டு இருக்கு. வடிகட்டின பிறகு தான் சில தகவல்களே அவங்க வெளியிடுறாங்க. உண்மையான தகவலை வெளியிடவே மாட்டுறாங்க. இழப்பில் இருக்கிற உண்மை இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஒன்றா மட்டும் தான் இருக்க முடியும். அதைத்தான் இஸ்ரேல் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்கு. அவங்க இதை வெளியே சொல்லிட்டா அவங்களுக்கு அவமானம் வந்து சேர்ந்துருன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் ஸ்ட்ரைக்ஸ் இருக்குல்ல, இதை சமாளிக்கிற திறன் இஸ்ரேல் கிட்ட இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ சுத்தமாக காலின்னு ஈரான் இந்த நேரத்தில் பயங்கரமாக இஸ்ரேலை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இஸ்ரேல் இதுக்கு பதில் ரியாக்ஷன் எதனா கொடுப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டு அது வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருப்போம். அடுத்தபடியாக ஹெஸ்புல்லா கிட்ட இருக்க ராக்கெட்ஸ் எவ்வளோ, இந்த கேள்விக்கான பதில் இது வரைக்கும் முன்னாடி பெருசாக தெரியாமல் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சில கூற்றுகள் மட்டும் வெளியிடப்பட்டிருக்குங்க. இந்த ஈரான் சோர்சஸ் இருக்குள்ள அந்த சைட்லேருந்து வெளியாகிற கூற்றுகள், இந்த ஹெஸ்புல்லா கிட்ட மட்டுமே 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராக்கெட்ஸ் இன்னும் அவங்களோட அரசனலில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களோட கையிருப்பில் கடந்த 2023 அக்டோபர் அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8000 ராக்கெட்ஸை மட்டும் தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னா இந்த இஸ்ரேல் அடிக்கிறதுக்காக ஹெஸ்புல்லா. சமீபத்தில் அந்த 320க்கும் மேற்பட்ட கட்யூஷா ராக்கெட்ஸை வச்சு 11 இஸ்ரேலி மிலிட்ரி பேஸஸை இந்த ஹெஸ்புல்லா அட்டாக் பண்ணியிருந்துச்சுல, இதை தாண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் இவ்வளோ ராக்கெட் ஸ்கைவர்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்ரி இந்த ரீஜன் அப்படின்னு சொல்கிறது யார் தெரியுமா? ஹெஸ்புல்லாவோட சீஃபான நஸ்ரல்லா. ஆரம்பத்துலேருந்து பல பேர் எச்சரிச்சாங்க பாருங்க இஸ்ரேலை. ஹமாஸ் மாதிரி நினச்சிடாதீங்க, ஹமாஸை விட 10 மடங்கு பலமான அமைப்பு இது, கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி மூவ்ஸை வகுங்கன்னு பல பேர் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் இஸ்ரேல் கேட்கலையே. லெபனானில் போயிட்டு 40 ஹெஸ்புல்லா சைட்ஸ் ஆச்சு காலி பண்ணாங்களே, அங்கே ஆரம்பிச்சது எல்லா இஷ்யூவும். நஸ்ரல்லா இப்போ என்ன சொல்கிறாப்படி, இஸ்ரேலோட முக்கியமான இன்டெலிஜென்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா கெலியட் தான். இதுதான் முக்கிய டார்கெட்டாக எங்களுக்கு இருந்துச்சு, இருக்கும்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் எல்லா இலக்குகளையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அடித்து காலி பண்ணிட்டோம், அடுத்ததாக இதையும் அடித்து நாங்கள் காலி பண்ணுவோன்றார். சாதாரண இடம் கிடையாதுங்க அது, அதை பற்றி சொல்கிறோம் போக போக. அந்த கெலியட் இருக்குல்ல, இது லெபனானில் இருந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 110 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. அந்த பார்டர்லேருந்து இந்த இஸ்ரேலோட டெல் அவிவ் இருக்குல்ல, இங்கேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 1500 மீட்டர்ஸ் தான், அவ்வளோ பக்கத்தில் தான் இருக்குது. இந்த முறையும் இஸ்ரேலோட கவசம் இருக்குல்ல, அது எங்களை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நஸ்ரல்லா. இந்த சமீபத்தில் நடந்த அந்த தாக்குதல் இருக்குல்ல, ஹெஸ்புல்லா இஸ்ரேல் அடித்தது, அந்த நேரத்தில் அயன் டோம் எல்லா விதமான ராக்கெட்ஸே இன்டர்செப்ட் பண்ணலை, சில இடங்களில் கோட்டை விட்டதா அயன் டோம் மேலேயே பெரிய குற்றச்சாட்டு எழுந்திருந்துச்சு. இதை தான் இவர் இங்கே சொல்கிறாரு, குத்தி காட்டுறாரு. இந்த முறை அயன் டோம் மேலே எங்களை எதுவும் பண்ண முடியாது, எல்லாரும் காத்துக்கிட்டுருங்க, ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்குன்றாருங்க நஸ்ரல்லா. எப்படி அடிச்சு பார்த்தீங்களா, சொல்லிட்டு அடிக்கிறாங்க, அந்தளவுக்கு பெருசாக வந்துருச்சு. இந்த கெலியட் சொன்னல, அது எதுக்காக இந்த ஹெஸ்புல்லா பிரைமரி டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிறது இங்கே தான். ஸோ இன்டெலிஜென்ஸ், முக்கியமான இன்டெலிஜென்ஸ் அமைப்புன்னு அவங்க கிளைம் பண்ணாங்க பாருங்க, அது வேறு எதுவும் இல்லை, இந்த மொசாடை தான். உளவு தகவலே கிடைக்காம இஸ்ரேல் என்ன பண்ண முடியும்? இதுக்கப்புறம் எங்கே போய் நீங்கள் அட்டாக் பண்ணுவீங்க? ஸோ உளவு தகவலை கொடுக்குறவனே காலி பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி தான் ஹெஸ்புல்லா மொசாட்டை இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க. உலகம் முழுக்க மொசாட் தான் பல பேரை டார்கெட் பண்ணி நாம் பார்த்துருக்கோம், அதான் பரிச்சயம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மொசாட்டுக்கு எந்த நிலைமை? ஓகே, இது ஸ்க்ரீனில் தெரிகிறார்ல, இவர் தான் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரான அப்பாஸ். இவர் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காருங்க அடுத்த ஈரானோட அட்டாக் சார்ந்து. ஈரானில் ஹனியாவை வச்சு கொன்னீங்கள, இது உச்சக்கட்ட பயங்கரவாதம், எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ஹனியாவை கொண்டு இருக்கீங்க, இதனால் இஸ்ரேலை தாக்குற திட்டம் இருக்குல்ல, அது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, அதை நாங்கள் எப்போ வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இது ஈரானோட உரிமை தானேங்க. ஏன்னா நாளை பேர் நாங்கள் இஸ்ரேல் அடித்த பிற்பாடு
ஈரான் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு யாரும் பேசக்கூடாது. ஏன்னா எங்களை அடிச்சிருக்காங்க இஸ்ரேல், எங்களோட முக்கியமான தலைகளை தூக்கியிருக்காங்க. ஸோ இவங்களை நாங்கள் ரிவெஞ்ச் எடுக்கிறது எங்களோட உரிமை தானே. பதட்டம் உச்சம் பெற விரும்பலை யார்? ஈரான். நாங்கள். ஆனால் இஸ்ரேல் விரும்புது அப்படின்னா நாங்கள் எதுக்காக பயப்படணும்? நாங்கள் இறங்கி போர் புரிய ரெடியாக இருக்கிறதா ஓப்பனாக போர் அனௌன்ஸ்மெண்ட் தான் இவர் வெளியிட்டிருக்கார். ஸோ ஹெஸ்புல்லா சொன்னது மொசாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கிற இடத்த அடிக்க போகிறோன்ட்டு, அடுத்த டார்கெட்டு. ஈரான் சொல்லியிருக்கிறது இறங்கி நாங்களும் அடிக்க போகிறோன்ட்டு. ஸோ எல்லாரும் ஒரே டைமில் அடித்தாங்கன்னா இஸ்ரேல் நிலைமையை யோசிச்சு கூட பார்க்க முடியல. இஸ்ரேலி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 2023 அக்டோபரில் ஆரம்பிச்சு எங்களுக்கு இப்போ வரைக்கும் பல ஆயுதங்கள் வந்திருக்கு. சில நாடுகள் நிறைய ஆயுதங்களை கொடுத்து உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லனா அமெரிக்காவில் இருந்து மட்டுமே 50,000 டன் அளவுக்கு இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் இஸ்ரேலுக்கு வந்திருக்கான். இதுதான் இந்த இஸ்ரேலோட ஆப்ரேஷனல் கேப்பபிலிட்டிஸ் இருக்குல்ல, இது அதிகரிக்க காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் அமெரிக்காங்களுக்கு கொடுத்து உதவலைன்னா எங்கள் நிலமை கவலைக்கிடமாக இருந்திருக்குன்ற மாதிரி தான் இஸ்ரேல் சொல்லுதுங்க. ஆக்சுவலாக இவ்வளோ வெப்பன்ஸ் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அமெரிக்கா தயாரித்த வெப்பன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, ஹெஸ்புல்லா கிட்ட எதுக்காக இவ்வளோ அடி வாங்கணும்? எனக்கு புரியல. ஹமாஸ் கூட நடந்துட்டு இருக்க போற எதுக்காக இவ்வளோ நாள் கொண்டு போயிட்டு இருக்கணும்? அதுவும் புரியல. ஈரான் முறையாக நேரடியாக அட்டாக் பண்ணல இஸ்ரேலை. அதுக்கப்புறம் இஸ்ரேல் எதுக்காக இன்னொரு பெரிய அட்டாக்கை ஈரானை நோக்கி முன்வைக்கல? அந்த பெரிய தலைகளை தூக்குறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் புரியல. ஆக்சுவலாக ப்ராக்சிஸோட கை இப்போ ஓங்கி இருக்க மாதிரி இருக்குங்க இந்த விஷயத்தில். என்னதான் அமெரிக்கா கொடுக்குற வெப்பன்ஸ் இவங்க கிட்ட இருந்தாலும் இவ்வளோ கலைவரங்களுக்கு மத்தியில் இஸ்ரேலை நோக்கி ஒரு மர்ம பொருள் வானில் வந்திருக்கு. முதல்ல அவங்க பார்த்தவங்க இது வழக்கமான ராக்கெட் மாதிரி தெரியலையே, இந்த ஹெஸ்புல்லாவோட ராக்கெட் மாதிரி தெரியன்ற மாதிரி சந்தேகிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அது வந்திருந்த இடம் இருக்குல்ல, அதை நோட் பண்ணியிருக்காங்க. சிரியாவோட பார்டர் இருக்குல்ல, அங்கேருந்து இஸ்ரேல் மேலே வந்து விழுந்திருக்கு. ஆக்சுவலாக தாக்கி அழிச்சிட்டாங்க இஸ்ரேலியன் சோல்ஜர்ஸ் நடுவுலையே. பட் எதுக்கு சிரியா பார்டர்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே வரணும்னு எல்லாம் குழம்பியிருக்காங்க. இந்த விஷயம் ஆக்சுவலாக இஸ்ரேலி ஆர்மி ரேடியோ இருக்குல்ல, அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது போல் சிரியா பார்டர்லேருந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம நாட்டை நோக்கி வருது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் மக்களே, சிரியாவில் ஈரானோட எலீட் ஐஆர்ஜிசி ஃபோர்ஸ் இருக்காங்களே, இவங்களும் ஹெஸ்புல்லாவும் இருக்காங்க. அங்கே அவங்க ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அதே சிரியா பார்டரில் ரஷ்யா அண்ட் டர்க்கி இதை சேர்ந்த படை வீரர்களும் இருக்காங்க. இவங்க சிரிய அரசு இருக்குல்ல, அதை காப்பாற்ற வந்தவங்க இந்த 2 நாடுகளோட சோல்ஜர்ஸும். இந்த 2 நாடுகளோட சோல்ஜர்ஸும் சேர்ந்துக்கிட்டு தான் ஜாயிண்ட் பேட்ரோலில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ யார் அடிச்சிருப்பான்னு இப்போ இஸ்ரேல் எப்படி கண்டுபிடிக்கும்? டர்க்கி இருக்குது, ரஷ்யா இருக்குது, ஹெஸ்புல்லா இருக்குது, ஈரானோட ராணுவமே அங்கே தான் இருக்குது. இந்த குழப்பத்துக்கு பதிலை எப்போ இஸ்ரேல் கண்டுபிடிக்க போதுன்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே ஈரானோட இன்னொரு ப்ராக்சியாக கருதப்பட்டு இருக்க ஹவுதிஸ் இருக்காங்களே, அவங்க இப்போ என்ன ஸ்டேட்மெண்ட் திரும்ப வெளியிட்டிருக்காங்க? இஸ்ரேலுக்கு ரொம்ப உள்ளே போயிட்டு நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் பண்ணல, பட் இந்த முறை நாங்கள் அந்தளவுக்கு துணிய போகிறோம். இதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஏமனை தாக்குனதுக்கு இஸ்ரேல் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு நாங்கள் கொடூரமான தாக்குதலை இந்த முறை பண்ண போகிறோன்றாங்க. ஸோ டீப் ஆஃப் இஸ்ரேல்ன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க. இஸ்ரேலுக்கு மையத்தில் போய் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி தான் இவங்களோட பேச்சு அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக ஹெஸ்புல்லா சொன்னாங்க பாருங்க, அதுவும் கிட்டத்தட்ட இதை ஒத்தது தான். டெல் அவிவ்லேருந்து 1500 மீட்டர்ஸ்னால் எவ்வளோங்க தூரம்? ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஸோ ஹெஸ்புல்லா எந்த ஒரு தாக்குதல் அந்த கேலியட் சம்மந்தமாக முன் வச்சாலும் டெல் அவிவில் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படதான் செய்யும். இவங்களும் இஸ்ரேலோட மையம்னு டேர்ம் பண்ணுறாங்கன்னா எந்த சிட்டியில் போய் இவங்க கையை வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த நேரத்தில் தான் இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரும் இஸ்ரேலோட பாதுகாப்புத்துறை அமைச்சரும் அந்த பிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பங்கரில் இருக்காங்க இப்போதைக்கு. ஓகே, ஹெஸ்புல்லா இவ்வளோ ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டாங்க, ஹவுதிஸ் விட்டாங்களா? இதுக்கு மத்தியில் ஹெஸ்புல்லா என்ன பண்ணியிருக்கு, சைடில் இன்னொரு அட்டாக்கை முன் வச்சுட்ருக்காங்க. இந்த அசால்ட் ட்ரோன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வடக்கு இஸ்ரேலில் இருக்க ஐடிஎஃப் சைட்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய தாக்குதல் இதுவும் இப்போ பதிவாகிருக்கு. சேத விவரம் என்னன்றதை பற்றி இது வரைக்கும் ஐடிஎஃப் பகிரங்கமாக அறிவிக்கலை. ஆனால் ஹெஸ்புல்லா மட்டும் தொடர்ந்து ஸ்டேட்மெண்ட் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ட்ரெய்லர் தான், பெரிய ஒரு அட்டாக்கை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த இந்த ட்ரெய்லர் அட்டாக்லையும் நாங்கள் தான் ஜெயிச்சிருக்கோன்னு அவங்க ஒரு பக்கம் மாறு தட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மத்தியில் அல் மெசான் சென்டர் இருக்குல்ல, இது ஆக்சுவலாக அந்த மனித உரிமை மீறல் சார்ந்த விஷயங்கள் நடக்கிறப்ப குரல் எழுப்புறவங்க, குறிப்பாக பாலஸ்டீன்ஸ் இருக்காங்களே, இவங்க சார்ந்த குரல் எழுப்புறவங்க. இவங்க இப்போ ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்கன்னா, பாலஸ்டீனியன் பிரிசனர்ஸ்லாம் இந்த இஸ்ரேலி ஜெயில்ஸில் இருக்காங்களே, இவங்களை ஃபிசிக்கலாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் நிறைய டார்ச்சருக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இஸ்ரேலி அதிகாரிகள்லாம் இன்ஹியூமன் டீக்ரேடிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது மனிதத்தன்மை இல்லாத சித்திரவதைகளை அங்கே இருக்க பாலஸ்தீன் அப்பாவி மக்கள், கைதிகளை உள்ளே இருக்க மக்கள் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. மெடிக்கல் நெக்லெக்ட் அண்ட் ஸ்டார்வேஷன் பாலிசிஸ்னு டேர்ம் பண்ணுறாங்க. அதாவது உடம்பு முடியல அப்படின்னு யாருன்னா உள்ளே சொன்னாலும் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதில்ல. கடுமையான காயம் ஏற்பட்டாலும் அதுக்கு சிகிச்சை கொடுக்கறதில்ல. எப்படின்னா சாவு அப்படின்னு விட்டுறாங்களாம். எல்லாரையும் பட்டினி வேற போட்டுட்டு இருக்காங்களாம். இந்த உண்மைகள்லாம் தங்களுக்கு தெரிய வந்திருக்கிறதா இப்போ இவங்க கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
இந்த கொடுமை எல்லாத்தையும் இந்த உலகம் மௌனமாக இல்லாமல் தட்டி கேட்கணும் அப்படின்னு உலக நாடுகளுக்கு அழைப்பே விடுத்திருக்காங்க. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த பிரச்சனைக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு அங்கே உள்ளே இருக்கவங்க சொன்னால் மட்டும் தான் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு. ஓகே, காசா ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அங்கே இந்த ஹெல்த் கேர் சார்ந்து இஸ்ரேல் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டாவை WHO வெளியிட்டிருக்காங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். இவங்க அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கிடையாது, உலகளாவிய நியூட்ரலான அமைப்பாக செயல்பட்டு இருக்கவங்க. இந்த நம்பர்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே மனசு ஒரு மாதிரி வெதும்பிடுங்க. ஏன்பா ஹெல்த் கேர் சார்ந்து இவ்வளோ பேர் அடிச்சிருக்கீங்கன்னா அப்போ அப்பாவி பொதுமக்கள் நிலைமை என்னன்னு நீங்களே கேள்வியை கேட்பீங்க. அதாவது 252 பேரை கொண்டு இருக்காங்களாம் இது வரைக்கும் ஹெல்த் கேரை சேர்ந்தவங்களை. 982 பேர் காயமடைஞ்சிருக்காங்களாம். 128 பேர் இன்னும் இஸ்ரேலோட கஸ்டடியில் இருந்துக்கிட்டு இருக்காங்களாம். 110 ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி சேதம் ஆயிடுச்சு. 115 ஆம்புலன்சஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஓட முடியுமா என்னன்னு தெரியல. இந்த காசாவில் இருக்கிற 36 ஹாஸ்பிட்டல்ஸில் 16 ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும்தான் பகுதி அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கான். அதுலேயும் 1008 பஞ்சாயத்துகள் ஓடிக்கிட்டு இருக்கான். இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இதை காசா வரணும் பொதுவாக டேர்ம் வந்துட்டு போயிடுறோம். ஆனால் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் சார்ந்த மட்டுமே இவ்வளோ நம்பர்ஸு. அப்போ சிவிலியன்ஸ் நம்பர்ஸ் எடுத்து பாருங்கள் எவ்வளோ ஆயிரக்கணக்கில் தாண்டி போகும்னு சொல்லிட்டு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். மிடில் ஈஸ்டில் ஒரு யுக்ரைன் இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இஸ்ரேல் எனக்கு தெரியுது. இதில் உங்களோட கருத்து என்ன? உங்களோட கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.